கதிர் ராஜி பேர் உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரொமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சென்னைக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கதிரை ரொம்ப மிஸ் பண்ணுற ராஜி அன்னைக்கு நைட்டு நிலாவை பார்த்துட்டே வெளியில் வந்து தன்னோட ஃபோனை எடுத்துகிட்டு இந்நேரம் தூங்கி இருப்பானா கதிர், அவன்கிட்ட பேசணும் போல இருக்கே, என்னமோ ரொம்ப நாளாக உன்னை பிரிஞ்சிருக்கிற மாதிரி இந்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளேயே என்னால் தாங்க முடியலையே கதிர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் வீட்டில் பெட்டில் படுத்துட்டு ராஜி இந்நேரம் நீ தூங்கி இருப்பியாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபோனை எடுத்து பண்ண கரெக்டாக 2 பேருமே மாற்றி மாற்றி ராஜி கதிருக்கும் கதிர் ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேருமே அப்போ பிஸின்னு வர்றதால இந்நேரத்துக்கு யார்கிட்ட கதிர் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கட் பண்ணிட திரும்பவும் கதிர் ஃபோன் பண்ணுறாரு. கரெக்டாக ராஜி பிக் பண்ணுறாங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, சாருக்கு என்ன ரொம்ப பிஸியோ, நான் ஃபோன் பண்ணால் வேற யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏ ராஜி, இல்லை லூசு மாதிரி பேசாத, உனக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சரி, என்ன மணி 11 ஆகுது, இன்னமும் தூக்கம் வரலையா? 9-9:30 மணிக்கு பேசினியே, இப்போ எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு ராஜியும் கேட்க உடனே கதிர் சொல்கிறாரு, ஆமாம் நான் மட்டும் கூப்பிடல, நீ தானே சொன்ன நான் கூப்பிடும்போது நீயும் கூப்பிட்டேன்னு. ஆமாம் ஃபஸ்ட்டு நீ சொல்லு, நீ எதுக்காக இந்நேரத்துக்கு கூப்பிட்ட? தூக்கம் வரல தானே சாரை பார்க்காம அப்படின்னு கதிரும் கேட்குறாரு. உடனே ராஜியும் சரி அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா புது இடம், தூக்கம் வரல, பொழுது போகலை, சரி உங்ககிட்ட பேசலான்னு சொல்லி தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே ராஜியும் பேச. அதே சமயம் கதிர் சரி சரி சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இப்படி நேரமே போய் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் தானே ராஜி, போ. ஆனால் ஒன்று ராஜி, எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கிளியர் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்த்தணும் அப்படின்னு கதிர் சொல்ல உடனே ராஜியோ என்ன திடீர்னு எங்கள் அப்பா மேலே அக்கறையாக பேச அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு, ஆமாம் இல்லை சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் உங்கள் அப்பாவை இந்த இடத்துக்கு பேசுனது தப்பு தான் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு தூக்கம் வருது ராஜி, நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போனாதான் திருச்சி போக முடியும், நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா பாய், நீங்கள் உங்கள் பேசஞ்சரை காலையில் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் தன்னோட மாப்பிள்ளை கதிர் தன்னை ட்ரீட்மெண்ட்டுக்காக நேரமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி இருந்ததால் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான ஃபைலை எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு கிளம்புறாரு முத்துவேல். அதே சமயம் தண்ணி குடிக்கிறதுக்காக 5 மணிக்கு டைனிங் டேபிளுக்கு வந்த வடிவு, என்னங்க யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த நேரத்துக்கு எங்கே தனியாக கிளம்பி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவேலும், இதை பாரு வடிவு, ஒரு முக்கியமான வேலைக்காக நான் திருச்சி வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, சக்தி கிட்ட இதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வடிவும், எப்படிங்க போவீங்க, குமாரையாவது கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, என்ன வடிவு, இத்தனை நாளாக நான் எவ்வளவு கம்பீரமாக தானே போய்கிட்டு இருந்தேன், ஏன் இன்னைக்கு திடீர்னு உன் மனசில் இப்படி ஒரு பதில் சொல்லணும்னு தோணுது, நான் தனியாக போயிட்டு வரமாட்டேன்னு உனக்கே தோணுதா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க என்னென்னமோ பேசுகிறீங்க, நான் சரி ரொம்ப தூரம் போகிறீங்களே தனியாக போக வேண்டாம்னு சொல்லித்தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை என்னை எல்லாரை விட நல்லா பார்த்துக்கிற ஒரு ஆள் கூட வர்றாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் கிளம்பி போயிட. காலையில் எழுந்திரிச்ச சக்தி வேல் பேப்பர் படிச்சுக்கிட்டே, அண்ணி என்ன அண்ணன் இன்னும் எழுந்திரிக்காமல் இருக்கிறாரு, என்றைக்குமே எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. உடனே வடிவும், இல்லை தம்பி இல்லை, உங்கள் அண்ணன் இன்னைக்கு திருச்சி வரைக்கும் போயிருக்காரு, அந்த காலையில் நேரமே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்ல உடனே சக்தி வேலோ, அண்ணி என்ன சமாச்சாரம், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டார், இத்தனை வருஷமாக 2 பேரும் ஒன்றா தானே தொழில் செஞ்சு இடம் வாங்கணும், காம்ப்ளெக்ஸ் கட்டணும், மில்லு கட்டணும், எல்லா வேலைங்களுமே எனக்கு தெரியாமல் எதையுமே அண்ணன் பண்ண மாட்டார், இப்படி மூடல் முழுக்கெல்லாம் திருச்சி வரைக்கும் போயிருக்காருன்னு சொன்னால் என்ன அண்ணியாரே வழக்கம், என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சக்திவேல். உடனே பக்கத்தில் நிற்கிற மாதிரியோ, விடுங்க மாமா ஏதாவது முக்கியமான விஷயமா போயிருப்பாரு, அதனால் சொல்லாமல் போயிருப்பாரு, மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன மாறி வர வர வாய் கொஞ்சம் கூடுது, யார்கிட்ட பேசுகிறேங்கிறது தெரியுதில்ல அப்படின்னு சொல்ல உடனே மாறியும், ஆமாம் ஊனா சும்மா பில்டப் மட்டும் விட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இட்லி ரெடி சாம்பாரும் ரெடி அப்படின்னு சொல்ல உடனே
சரி சரி குமார், ஒரு நிமிஷம் நீ இங்கே வா அப்படின்னு எழுந்திரிச்சு குமாரை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாரு சக்திவேல். டேய் குமார், கரெக்டுடா கரெக்டு. அரசல் பொருசலா 4-5 வாட்டி அவன் மாப்பிள்ளை, அதுதான் கதிர் கூட சேர்ந்து அண்ணன் போய்கிட்டு இருக்காருங்கிறத உறுதிப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி 5 மணிக்கே எந்திரிச்சு போயிருக்காரு. நான் நினச்ச மாதிரியே திருச்சியில் ஏதோ இடம் வாங்கறதுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் சொல்ல, உடனே குமரவேலோ, அதான்ப்பா எனக்கும் புரியலை. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு பெரியப்பா மேலே ஒரு ஓரத்துலையாவது நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, காசு பண விஷயம்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் பெரியப்பா இது வரைக்கும் எதையுமே செஞ்சதில்லைன்னு. ஆனால் நானே கண் கூட பார்த்தனேப்பா அன்னைக்கு கதிர் கூட வந்து கார்லேருந்து இறங்கி புல்லட்டை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததை. இன்றைக்கும் வேணும்னா எதிர்த்த வீட்டில் கதிர் இருக்க மாட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல, வீட்டுக்கு முன்னாடி நின்று எட்டி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. வீட்டுக்கு முன்னாடி வாசல் தெளித்து கோலம் போடுறவங்க யாருமே கோலம் போடாததால், என்னடா எதிர்த்த வீட்டில் யாரையுமே காணோம், இந்நேரத்துக்கு ரொம்பத்தான் பக்தி பரபரக்க கோமதி அப்படியே கோலம் போட்டிருப்பா, வீட்டுக்குள்ளே சாமி பாட்டு பாடும், சமைச்சிக்கிட்டு இருப்பா, என்ன கப்பு சிப்புன்னு இருக்குது அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்பா உங்களுக்கு தெரியாதா சமாச்சாரம், அவங்க சென்னை போயிருக்காங்க, அதுதான் நம்ம ராஜி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அடே நான் எனக்கு இருந்த பிஸியில் அதை மறந்துட்டேன். ஆமாம் அந்த கதிர் பையனும் போயிருப்பான்ல சென்னைக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இல்லை, அதுதான் யூஸ்வலாக கதிர் கூட தான் போவார் ராஜி கூட, ஆனால் இந்த வாட்டி போகலைன்னு சொல்லிட்டான். அதான் அதை விட முக்கியமாக சொத்து இங்கே எழுதி வாங்கணும்ல உங்கள் பெரியப்பங்கிட்ட, அதுக்காகத்தான் போகாமல் இருந்திருப்பான். நான் நினச்சது எல்லாம் கரெக்டாக தாட்டா மகனே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல, உடனே அப்பா இதை விடக்கூடாதுப்பா, விடக்கூடாது, கண்டிப்பாக இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சிடணும். எப்படியா இருந்தாலும் அந்த முட்டு சந்துக்கிட்ட தான் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பெரியப்பாவை இறக்கி விடுவான். அங்கே சட்டையை எட்டி பிடிச்சு நாகப்பிடிங்க கேள்வி கேட்கணும்ப்பா. ஏன்னா இதை விட அவனுக்கு மானம் கெட்டதானம் வேற ஏதாவது இருக்க போகுதா? நம்ம வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போய் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணது இல்லாமல் இப்போ அண்ணனையும் அவன் வளையல விழுக வச்சு கடைசியில் சொத்து பத்தி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நம்ம 2 பேத்துக்கும் 3 நாமம் போட்டுட்டு போயிடுவான்டா அந்த கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டு சந்தில். அங்கே சக்திவேலும் குமரவேலும் கரெக்டாக நினச்சபடியே கதிர் வந்து இறங்குறாரு. நான் வீட்லேயே விட்டுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, உடனே முத்துவேலோ, இல்லை எதுக்கு வேண்டாம், எல்லாருக்கும் பிரச்சனை தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க, வேண்டாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகணும்னா இதோ இங்கே தான் நான் என் பைக்கை நிறுத்தியிருக்கேன், நான் போய்க்கிறேன், இங்கேயே நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இறங்கி வந்துட, கையும் களவுமா பிடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சக்திவேல் போய் சுற்றி வளைச்சிட்றாரு. அண்ணே என்னண்ணே என்ன உங்கள் மருமகன் பேரில் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பையில் போட்டு வச்சுருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே முத்துவேலோ, என்னடா சக்தி சொல்கிற, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சான்னு இப்படி கிறுக்குத்தனமாக கேட்குற அப்படின்னு கேட்க, உடனே ஆஹா ஆஹா நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கதிர் எழுந்திருச்சு, சும்மா அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, டேய் நீ வாயை மூடுடா, எப்படியோ எங்கள் பெரியப்பாவை கூட்டிகிட்டு போய் சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு 2-3 வாரமாக இடம் பார்க்கறதுக்காகத்தானே திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டுருக்க, இந்த ட்ராமாவே என்கிட்ட நீ காமிக்காதடா அப்படின்னு குமரவேலு சொல்ல, அப்பா அதை பிடுங்குங்கப்பா, உண்மையாலுமே இவன் பேரில் தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெரியப்பா வாங்கியிருப்பார், இல்லைனா நம்ம முன்னாடி இவங்கிட்ட சண்டைக்காரர் போல் இருந்துட்டு இப்படி என்னமோ காணாமல் உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே சக்திவேல் வெடுக்குன்னு பைய பிடுங்கி பார்க்க, அதில் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான ஃபைல்ஸ் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாரு. அண்ணே என்னென்ன உங்களுக்கு கேன்சரா அப்படின்னு கேட்க, உடனே முத்துவேலோ தலை குனிஞ்சு, ஆமாண்டா சக்தி, இதை பற்றி வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்போ கதிர் வந்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏன்னா அவங்க மனசு கெட்டுரும். இப்போ ஆக்சுவலி பாதி க்யூர் ஆகிட்டாரு, இன்னும் பாதி தான் க்யூர் ஆக வேண்டியது இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல், கேவலமாக நம்ம ஒரு குறுக்கு புத்தியால் கதிரை தப்பாக நினச்சிட்டோமேனு சொல்லிட்டு அப்படியே கதிரோட கண்ணத்தை வருடி கொடுத்து கண்ணீர் விட்டு என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. குமரவேலோ, அப்பா நாம தான்ப்பா எல்லா டைமும் தப்பு பண்ணுறோம், ஆனால் கதிர் எப்போவுமே பெருந்தன்மையாக நடந்துக்கிற மாதிரி தான்ப்பா இந்த வாட்டியும் நடந்திருக்கான்னு சொல்கிறாரு குமர.